இறுதி நாள் எப்பொழுது வரும் என்று தெரியாது இருக்கும் பொழுது எப்பொழுதும் தயாராக இருப்பது தான் தகுதியான ஒரு செயல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை கால தொடக்கம், திருவழிபாட்டின் ஆண்டு தொடக்கம் இன்று. இந்த ஆண்டு முழுவதும் திருவருகை காலத்தில், திருவருகை காலம் மட்டுமல்ல முழுசுமே, மொத்தம் 3 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது முதல் ஞாயிறு, 2வது ஞாயிறு என்று இருப்பது போல இது முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு. இந்த 3 என்று சொல்ல, முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு என்று சொல்கிறோம்ல, இந்த திருவருகை காலம் தொடக்கம் முதல் ஆண்டு திருவருகை காலத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது. இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 3 ஆண்டுகளும் அடுத்த திருவருகை காலம் தொடங்குதா, அதற்கு அடுத்த திருவருகை காலம், இப்படி இந்த 3 ஆண்டுகளும் இந்த மொத்தமாக இந்த இறை வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கிற வாசகங்களிலிருந்து மொத்தத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து இந்த வாசகங்களை கேட்கிறவர்கள் ஒரு விவிலியம் முழுவதையும் படித்து முடித்து விட்டதற்கு அடையாளமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த ஆண்டு முதல் ஆண்டு தொடங்குகிறது திருவருகை காலத்தின் முதல் தொடக்கம். இந்த திருவருகை காலத்தில் 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம் சிந்திப்போம். அதில் 2 தான் அதிகமாக பேசப்படும், 1 அதிகமாக பேசப்படுறதில்லை. இந்த 3 முக்கியமான நிகழ்வுகள் என்று சொல்லும் பொழுது, இப்போ தேதி என்ன? இன்னைக்கு பிள்ளைங்க தான் பேசணும். 30 திருவருகை காலம் தொடங்கிடுச்சு. நாளையிலேருந்து 1, இன்னிலிருந்தே தொடங்குது. இதிலிருந்து டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், அது வரையில் நம்முடைய வாசகங்கள் எல்லாமே இறுதி காலத்தின் 2ஆம் வருகையை குறித்ததாகவே இருக்கும். இதை ஒரு இடத்துல சொல்லிகிட்டு இருந்தேன். நம்முடைய இறுதி காலத்தை குறித்து யோசிக்கிற வரைக்கும் அதுதான் அதிகமான வாசகமாக இருக்கும். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப படிப்போம், இதை தான் நம்ம சிந்திப்போம் அப்படின்னு சொன்னேன். அப்போனா 17ஆம் தேதிக்கு அப்புறம் பூசிக்கு வந்துக்கிற பாதர்னா ஏன் பியவா இறுதியை யோசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு, இறுதியை குறித்து சிந்திக்கிற வாசகங்களாகவே இருக்கும். ஏன் இன்னைக்கு இருக்கிற 2வது வாசகமும் நற்செய்தி வாசகமும் அதைத்தான் மையப்படுத்துது. ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று தான் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதுக்கு பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு கிறிஸ்மஸ் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கான முன் தயாரிப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட இது 2ஆச்சா, வரலாற்றை நினைவு கூறுகிற ஒரு விழா அந்த குறிப்பிட்ட காலம். வாழ்நாள் முழுக்க நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று உண்டு, அதை தான் நம்ம அதிகமாக மறந்து போகிறோம். நாம் அனுபவிக்கிற திருவருட்சாதனங்கள், இறை வார்த்தை, நாம் கொண்டிருக்கிற பக்தி முயற்சிகள், நம்முடைய எல்லா விதமான ஆன்மீக செயல்பாடுகள், இதன் வழியாகவும் இறைவனை நாம் சந்திக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்கிறது. இந்த 3 கோணத்தில் இந்த திருவருகை காலம் என்பது யோசித்து பார்க்கப்பட வேண்டும். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மெழுகு திரியை ஏற்றப்பட்டது. முதல் திரியை ஏற்றும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா, நம்பிக்கையின் ஒளி. ஒளி ஏற்றும் பொழுதே மனிதனுடைய உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்க வேண்டும். உண்மை அதுதான். ஒரு இருட்டான அறையிலே நீங்கள் ஒளியை ஏற்றுங்கள், அந்த ஒளி அந்த இருட்டு முழுவதையும் அழித்து விடுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை மேலோங்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளணும். இந்த திருவருகை கால தயாரிப்பில் அதிகமாக உச்சரிக்கப்படுகிற வார்த்தைகள் சிலது இருக்குது. ஆயத்தமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். இந்த 2 வார்த்தைகளும் அடிக்கடி வரும். அதோடு இன்னும் 2 வார்த்தை இருக்கு. உங்கள் உள்ளத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் தயாரித்து கொள்ளுங்கள், தயாரிப்போடு இருங்கள் என்று சொல்லப்படும்.
இந்த எல்லா வார்த்தைக்கும் நான் இப்போ விளக்கம் கொடுக்க விரும்பலை. நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். விழிப்பாய் இல்லாதவர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு விழிப்புணர்வோடு இல்லாதவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அது அழிவை நோக்கியதாக தான் இருக்கும், கீழ் நோக்கியதாக இருக்கும், மேல் நோக்கியதாக அமையவே அமையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் வாகனம் ஓட்டுகிறவர்களாக இருப்பார்கள், வாகனம் ஓட்டுறவங்களாக இருப்பாங்க. ஒரு கன நேரத்தில் பெரிய விபத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அது இதை சொல்லிட்டு இருந்தார் ஒருத்தர், ஒரு தன்னுடைய அனுபவத்தை பதிவு செஞ்சிருந்தார். கார் ஓட்டிக்கிட்டே போனாராம், போய் திடீர்னு தூங்கிட்டார். தூக்கம் வந்த நேரத்தில் போய் பாலத்தை ஒட்டுன மாதிரி 1 இன்ச்சு கேப்பில் நிறுத்திவிட்டார். தெரியல எப்படி நிறுத்தினார்னு. திடீர்னு முழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் தெரியுங்களா, நீ முழிச்சுக்கிட்டேங்கிறத விட வீழ்ச்சிக்கிட்டேன்னு சொல்கிறது தான்டா சரி அப்படிம்பாங்க. முழிச்சுக்கிட்டேங்கிறது தூக்கத்துலேருந்து முழிச்சுக்கிட்டதுன்னு சொல்லுவாங்க, நீ விழிச்சுக்கிட்டேங்கிறது வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கிட்டது. அதை விட இன்னும் ஒரு கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி சொன்ன ஒரு வசனம் ஒன்று உண்டு. நீங்கள் காதில் போட்டு வச்சிங்க, இதை மனசில் ஏற்றுக்காதீங்க. என்னென்னா, இங்கே பார், நீ எப்போ வண்டி ஓட்டிக்கிட்டு போனாலும் சரி, எப்போ இருந்தாலும் சரி, போகும்போது ரொம்ப கவனமாக போ, நல்ல விழிப்புணர்வோடு போ. இல்லைன்னா எந்த நாய் குறுக்க வரும்னு தெரியாது. அது வண்டியில் போனாலும் சரி, வாழ்க்கையில் போனாலும் சரின்றாங்க. எந்த நேரத்தில் ஆபத்து வரும் என்று தெரியாது, எந்த நேரத்தில் முடிவு வரும் என்று தெரியாது. தெரியாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். எந்த நேரத்தில் நமக்கு இறைவன் வருவார் என்பது தெரியாது. அதனால் எப்பொழுதும் நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இவ்விழிப்பாய் இல்லாமல் இருந்துவிட்டு கடைசியில் முடிவு அழிவாக இருக்கிறது என்று சொன்னால் அதன் பிறகு உட்கார்ந்து யோசிக்கிறது தப்பு. பூட்டை உடைச்சதுக்கு அப்புறம் சாவி என்ன பிரயோஜனம்? தூக்கி தான் போட முடியும், தூக்கி தான் எரிய முடியும், வேற ஒன்றுத்துக்கும் பயன்படாது. பூட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடியே சாவியை தேடி பிடிச்சி வச்சுக்கிறது நல்லது. வாழ்க்கையில் எப்பொழுதும் இறுதி நேரம் வரைக்கும் காத்திருப்பவன் மனிதன் அல்ல. அதற்கு முன்னால் இருக்கிற காலத்தில் அதற்குரிய சிறந்த தயாரிப்பை அவன் பெற்றிருக்கும் பொழுதுதான் வாழ்வில் அவன் ஜெயிக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, விழிப்பாய் இருப்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் பெற்றிருக்க வேண்டிய மிகப்பெரிய கொடை. எத்தனையோ ஒரு போதனையாளர்கள் எல்லாம் சொல்வார்கள், மனிதன் தன்னில் எப்பொழுது விழிப்படைகிறானோ அப்பொழுதுதான் அவன் மனிதனாக வாழ ஆசைப்படுகிறான், துவங்குகிறான் என்று சொல்வார்கள். தன்னில் விழிப்படையாதவர்கள், தனக்குள் விழிப்படையாதவர்கள் வாழ்வில் எதையுமே செய்ய முடியாது. அதனால் விழிப்புணர்வோடு வாழ்வோம். ஏனென்றால் எப்பொழுது இறுதி நேரம் வரும் என்பது தெரியாது என்று நற்செய்தி நமக்கு சொல்கிறது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 11லிருந்து 14 முடிய உள்ள இறைவசனங்களை வாசித்தவன் ஹோம்ஒர்க் மாதிரி நினச்சிட்டாலும் பரவாயில்ல, பார்ப்போம். அடுத்த வாரத்தில் எத்தனை பிள்ளைங்க இந்த இதை படி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். கேட்டகிசன் டீச்சர்ஸ்ட்டை சொல்லுவேன், அவங்க கண்டிப்பாக அடுத்த வாரம் கேட்பாங்க, படிச்சுட்டு வந்தீங்களான்னு. சரியா? என்ன பகுதி தெரியுமா? ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 11லிருந்து 14 முடிய உள்ள இறைவசனம். தலைப்பே அதில் கொடுத்துருக்கு, இறுதி காலம் என்று.